தீபாவளி வர வந்துச்சு, கையில 10 பைசா இல்லையா? என் வாட்டா கடை கேட்கலான்னு பார்த்தா எவனும் தரமாட்டான் போலுக்க. டேய் தீபாவளிடா, 10 பைசா இல்லடா, நானே பட்டாசு வாங்க காஞ்சி போய் வந்துங்கிறேன்டா. 10 பைசா இல்லாம ஏமா உயிர் வாயிரா? மாப்பிள்ள ஒரு நிமிஷம் இரு. நான் சொன்னா இல்லப்பா, 10 பைசா இருந்தா கூட இந்த காலத்துல யாரு கிட்ட இருக்க போதே? இருந்தா குத்தா மாறுமா? அது சொன்னேன். இல்லையா, வேற ஏதோ சொன்ன மாதிரி இருக்குதா? டேய் வாய வச்சிருண்டா, என்னடா தரடா பேசுற? போடா. எதையா ஏன் வாய வச்சிருவியா? ஒடியா? ஐயோ உன்ன சொல்லப்பா, அந்த எதிர் வீட்டுக்காரங்க எனக்கு சண்டை, அவனை பழி வாங்குறேன். எதிர் வீட்டுல யாருமே இல்லையா? அங்க போய் சிசிடி கேமரா அதுல பாப்பான், நீ வேலையை பார்த்துட்டு போயேன். ரொம்ப ராங்கா தான் பேசுற, பாத்துக்கோ, இதெல்லாம் நல்லது கிடையாது. அட அந்த எதிர் பூச்சி ஏமா உட்பக்க சேர்க்கிற? அடிச்சு எடுத்து போவன. டேய் யார எதிர் பூச்சுன்ற? அட என்னப்பா போன்ல கூட பேசக்கூடாது? போனே இல்லையா, எப்படி பேசுவ? இங்க பாரு, காதுல உள்ள வச்சு தைச்சுக்கிறேன், உனக்கு என்ன தெரியும்? கம்முனு வேலை பார்த்துட்டு போயேன். துபர் இன்னொரு வாட்டி இப்படிலாம் பேசினா அவள்தான் தெரிஞ்சுக்கோ, அடிச்சு மிளகா போட்டு கலக்கா எடுத்துருவேன். நீ கலகா நடு மிளகா நடு, உன்னை பத்தி நான் ஏன்பா பேச போறேன்? மாப்பிள சொல்லு, இங்க ஒரு எம்மகண்ட கிட்ட மாட்டிக்கினேன். யாரு எமகன்றா? அப்படியே அண்டர் ட்ரக்கர் மாதிரி தூக்கி தலைக்கு சரி விடுவேன். தலைக்கு சரிடியா? மாப்பிள ஒரு நிமிஷம் எங்க சொருவ? ஐயா பொசுக்கு பொசுன்னு கோச்சிக்கிறியா? எல்லாம் எதிர் வீட்டுக்கார மேல இருக்கிற கோபம் சிசிடி கேமரா பார்த்துனே தான் இருப்பான். கடுப்பேத்துறா மாப்பிள, சொல்லு மாப்பிள. என்னத்த சொல்றது? பரதேசி பண்ணாட காரி மூஞ்ச ஏன் விட்டான்னு நிக்கிறான் பாரு. பரதேசி பண்ணாடியா? டேய் என்னடா ஊம்பான்னு பேசிக்கிறா? ஐயா சாமி, என் வீட்டான்னு நின்னுக்குன்னு என் எதிர் வீட்டுக்காரன் திட்டுறேன், நீ மூடிட்டு போறியா? இன்னொரு நாள் பாத்துக்கிறேன்டா. மாப்பிள வந்து நேக்கிறேன், விடு தீபாவளி சிறப்பா கொண்டாடிடலாம். ஈஸ்வரி ஒரு 10 பைசா இல்ல, தீபாவளி கொண்டாட போறேன். என்னப்பா விறுவிறுன்னு போறீங்க? எங்க போறீங்க? தீபாவளிக்கு துணி எடுக்க போறோம்பா. தீபாவளிக்கு துணி எடுக்க போறீங்களா? பணம் வெயிட்டா வச்சிருப்பீங்க போலுதான். பணமெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அடம் பிடிக்கிறான்ப்பா இவன். பசங்க ஆடம் தான் பிடிப்பானுங்க. இங்க பாருப்பா, பொங்கலுக்கு கம்மியா தான் எடுக்கணும். டேய் தீபாவளி பத்தி பேசுறேன்னா பொங்கலுக்கு போயிட்டா? பொங்கலுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுக்கவே வேணான்றேன், இவரு தான் எடுக்கணும். ஏன்டா பொங்கலுக்கு எடுக்கணும்ன்ற? வயிற்றுச்சல் பிடிச்சவன. நான் வயிற்றுச்சல் பிடிச்சவனா? டேய் உங்களுக்கு எடுத்து தரேன்டா, இப்ப நல்லா ஜாலியா கொண்டாடு பண்ணி தரடா. நோ, உனக்கு எதுவும் தெரியாது, நீ வேலையை பார்த்துன்னு போனா. என்னடா அவன் ஏன் விட்டான் நினைக்கணும் என்னைய போக சொல்றான்? டேய் அவர் ஊட்டாண்டி நின்னுட்டு அவரை பத்தினா எப்படா? பெரிய மனுஷனுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறியாடா நீ? விடு சின்ன பையனை திட்டாத, பணம் நிறைய வச்சுக்கிற பொழுது இப்போ பொங்கலுக்கு சேர்த்து எடுத்துடுறேன். ஏன்பா என்னப்பா பண்றது? இல்லன்னா சண்டை வரும்ல. என்ன சண்டை வரும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னடா மூளை வச்சுன்னு தான் பேசுறியா, இல்லாம பேசுறியா? அப்பகாரம் வாங்கி தரான் உனக்கு என்னடா? நான் தான் பொங்கலுக்கு வேணான்றேன். சரிப்பா உனக்கு வேணாப்பா, ஏன்பா எனக்கு வாங்கி கொடு. நான் எனக்கு வேணான்ற? நான் எப்ப எனக்கு வேணான்னு சொன்னேன்? இப்பதானடா பொங்கலுக்கு துணி வேணான்னா? பொங்கலுக்கு தான் துணி வேணான்னு சொன்னேன், எனக்கு துணி வேணான்னு சொன்னா? ஐயா பைத்தியம் புரியுதா? ஏ தம்பியா கொஞ்சம் இங்க வா. நானா இவங்க எங்க போறானுங்க கொஞ்சம் கேளு. போகும்போது எங்க போகணும்னு கேட்டா திட்டுவாங்க. சரி வரும்போது எங்க இருந்து வருவீங்க? துணிக்கல்ல இருந்து வருவோம்பா. துணி வாங்க போறீங்களா? ஆமாப்பா, தீபாவளிக்கும் பொங்கலுக்கு துணி வாங்க போறோம்பா. ஏன்னா பொங்கலுக்கு அப்புறமா வாங்கி தர வேண்டியதானே? சண்டை வந்துரும்பா. இந்த மக்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேது. ஏம்பா இப்ப புரிஞ்சுச்சா உனக்கு? எனக்கு புரியதான் பண்ணுறேன். ஏன்பா பொங்கலுக்கு கொஞ்சம் பொறுமையா தான் வாங்க வேண்டியதானே? வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியுமா? அந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன்றேன். வேணாண்டா, நீ கூட பேசுற, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. டேய் ஒழுங்கா சொல்றீங்க, நீங்க பேசத்தான் எங்களுக்கு புரியல. என்னன்னா புரியல? தீபாவளிக்கு துணி எடுக்க போறோம், பொங்கலுக்கு துணி எடுத்தானே ஆகணும். அந்த பொங்கலுக்கு 2 மாசம் கழிச்சேத்தான் நான் நோவுது. சண்டை வரும்ன்றன புரியாதா உனக்கு? சண்டை எப்படிடா வரும்? நாசமா போனவனே சண்டை எப்படி வரும்? என் வீட்டுல ஒரு நாள் நீ வாழ்ந்து பார்த்தனா அப்ப தெரியும். வீட்டுல நான் ஏன்டா வாயினா? ஏன்டா இப்படி அக்கிரமம் பண்றீங்க? நோ, இப்ப கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. நான் பாத்துக்கிற பொங்கலை எனக்கு இப்ப வாங்கி தர சொல்லு. உங்களை நீ பாத்துக்கிறா, நான் வேலைக்கு போய் சம்பாதிக்க போறேன்னா? ஏன் நான் ஏன் சம்பாதிக்கணும்? தோகராரு பெத்துவர இவரு தான் வாங்கி போனா. ஏன்னா முடிக்கிறா? வேற என்னடா பண்ண சொல்றேன்? கடுப்பேத்துறானுங்கடா. டேய் பொங்கலுக்கு துணி எடுத்து தருவேன், இல்லன்னா உனக்கு எடுத்து தர மாட்டேன். ஏய் தம்பி, பொங்கலுக்கு சேர்த்தா வாங்கிக்கடா, உனக்கு 2 செட்டு வருது இல்ல? எனக்கு எப்படி 2 செட் வரும்? எனக்கு ஒண்ணு அவனுக்கு ஒண்ணு தானே வரும். அவனுக்கு ஒண்ணா? அது யாரா? தீபாவளிக்கு ஒண்ணு பொங்கலுக்கு ஒண்ணு. ஐயா சாமி, தீபாவளிக்கு ஒண்ணு பொங்கலுக்கு ஒண்ணு தான், அது யாரு இன்னொருத்தான்? அதுதான் பொங்கல். டேய் இப்ப நான் புரியுதா? புரியலையே. நோ, இன்னொன்னா நீ புரியாம பாக்குற. பொங்கல் வந்து என் தம்பி, தீபாவளி நானு. டேய் இதுதான் உங்க பேரா? உன் பேரு தீபாவளி, அந்த பையன் பேர் பொங்கலா? ஆமா, எங்க அப்பா வச்ச பேரு. நல்லா வச்சுக்கிறடா உங்க அப்பா, பொங்கல் தீபாவளின்னு. டேய் மறந்துட்டான், ஆயுத பூஜைக்கு துணி எடுக்கணும்டா. ஆயுத பூஜா? உன்னங்கட குடியரசு சுதந்திர தினம் வாடா ஓடலாம். என்ன முன்னாடியே ஓட்டாங்க? ஆனா வாடா, ஆயுத பூஜைக்கு துணி எடுக்கணும். நீ பொங்கலுக்கு துணி எடுத்து கொடுத்து எனக்கு சுத்தமா புரியலப்பா.